டியூப் தமிழ் வணக்கம். மனிதர்கள் பாவிக்கின்ற மொத்த நீரின் அளவை விட மேலும் 1 மடங்கு அதிகமான நீரை மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கின்ற AI குடித்து தள்ள போகின்றது. இதனால் நீர் மேலாண்மையில் உலக மக்கள் பலத்த சிரமத்தை சந்திக்க போகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இது அதிர்ச்சி நிறைந்த அறிக்கையாக இருக்கின்றது. AI என்றால் ஏதோ கை தொலைபேசியில் மெய்நிகர் காணொளி போல பார்க்கின்ற ஒன்றாக மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதனை போல சக்தி மிக்க ஒன்றாக அதை உருவாக்குகின்ற பொழுது அதற்காக தேவைப்படுகின்ற நீர் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எப்படி அணுகுண்டுகளை உருவாக்குகின்ற பொழுது அதனுடைய ரியாக்டரை குளிர்விக்க செய்வதற்கு பெருந்தொகையான நீரை பீச்சி அடிக்க வேண்டி இருக்கின்றதோ அதுபோல இந்த AI தொழில்நுட்பத்திற்கான பகாசுர கணினி நிலையங்கள், பகாசுர டேட்டா சென்டர்கள் எல்லாம் பெருமளவு இயந்திரங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை குளிர்மைப்படுத்தி வைக்காவிட்டால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது. இவற்றை குளிர்மைப்படுத்துவதற்கு பெருந்தொகையான நீர் வேண்டும். பில்லியன் கணக்கிலான லீட்டர்களை அடித்தே இவற்றை குளிர்மைப்படுத்த வேண்டியதாக இருப்பதனால் உலக மக்கள் அன்றாடம் பாவிக்கின்ற நீரை விட AI தொழில்நுட்பத்திற்கு பாவிக்க வேண்டிய நீர் பெரும் அளவில் அதிகமாக இருக்கின்றது. இதனால் நாடுகள் இன்று குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் காட்டு விலங்குகள் நீர் இல்லாமல் மடிகின்ற நிலையில் மனிதனை விட அதிகமாக AI தண்ணீரை குடிக்க போகின்றது என்பது பலத்த எச்சரிக்கையாகவும் நீர் மேலாண்மையில் உலக நாடுகள் மிக பெரும் சிரமத்தை சந்திக்க போவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அதிர்ச்சி அறிக்கை கூறுகின்றது. இதனால் ஏற்பட போகின்ற பிரச்சனைக்கு ஜெவன்ஸ் முரண்பாடு என்று தலையங்கமிட்டு இருக்கின்றார்கள். ஜெவன்ஸ் முரண்பாடு என்றால் ஒரு தொழில்நுட்பம் நமது கைகளுக்கு கிடைக்கின்ற பொழுது அது மிகவும் இலகுவானதாகவும் நம்மை வேகமாக முன்னேற செய்கின்ற ஒன்றாகவும் இருக்கின்ற பொழுது நாம் அதில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிக்கின்றோம். அதிகமாக ஈடுபட அதனுடைய பாவனை அதிகரித்து செல்லுகின்ற பொழுது நமக்கு தெரியாமலே அதற்கு பாவிக்கின்ற நீரின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். அதனுடைய சர்வர்களை குளிராக வைத்திருப்பதற்கு தண்ணீரினுடைய பாவனை அதிகமாக உயர்வடையும். எனவே ஒருபுறம் நன்மை இருக்கின்றது என்று கருத அதற்கு அளவான பெரும் தீமையும் வரும். AI இயந்திரங்கள் உமிழ்ந்து தள்ளுகின்ற கார்பன் உலகத்தை சூடாக்குவதில் மிகப்பெரிய பாத்திரம் வகிக்கும். புவி வெப்பமாதலை தடுக்க புறப்பட்ட மேற்கு நாடுகள் இனி AI மூலமாக புவியை வெப்பமாக்குவது மிக மோசமானதாக அமைய போகின்றது. இதுவரை இருக்கின்ற கைத்தொழில் தொழிற்சாலைகள் எல்லாம் அதனுடன் ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லாது போய் இதுவே சர்ச்சையாக மாறப்போகின்ற பெரும் பிரச்சனை ஒன்றை நோக்கி நாம் நம்மை அறியாமலே நீரில் இழுத்து சென்ற படகு போல சென்று கொண்டிருக்கின்றோம். இதனால் வருகின்ற ஆபத்தை தடுக்காவிட்டால் 2030 பின்னர் பெரிய பிரச்சனை வரும். இப்போது இருக்கின்ற டேட்டா சென்டர்கள் உலகளாவிய ஒட்டுமொத்த மின்சாரத்தில் 3% பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைய AI தொடர்பான செய்திகளில் அடுத்து முக்கியம் பெறுவது இன்று ஆய்வு கட்டுரைகளை எழுதுகின்ற பலர் AI உதவியை கேட்டு அதன் மூலமாக ஆய்வு கட்டுரைகளை எழுதி பல்கலைக்கழகங்களுக்கு சமர்ப்பித்து விடுகின்றார்கள். இதை திருத்துவதற்காக AI உதவியை கேட்டு இக்கட்டுரைகளை வாசிக்கின்ற தலைவலி நேரத்தில் இருந்து தப்பி பிழைத்து பேராசிரியர்கள் AI மூலமாகவே இதை வாசித்து திருத்துகின்ற வேலையை செய்கின்றார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே எழுதுகின்ற மாணவர்களுக்கும் வேலை இல்லை, அதை திருத்துகின்ற பேராசிரியர்களுக்கும் வேலை இல்லை. இரண்டையும் இருவருக்கு பின்னால் மறைந்திருந்து இந்த AI தொழில்நுட்பமே செய்ய தொடங்கி இருப்பது கல்வி உலகில் மிகவும் ஆபத்தான ஒரு நிலை என்று தோமஸ் போலண்டர் டென்மார்க் DTU பல்கலைக்கழகத்தில் இருந்து புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இப்படியான அதி உயர் அறிவிற்கான கட்டுரைகளை எழுதுகின்ற பொழுது அதை அறிவில் அனுபவம் மிக்க மூத்த பேராசிரியர்கள் வாசிக்க வேண்டும். இன்றுள்ள நிலையில் அவர்கள் நேரம் செலவிட தயாராக இல்லை. எனவே AI வாசிக்க அனுமதிக்கின்றார்கள். AI வாசித்து அதை திருத்தி சரி பிழைகளை ஒரு பக்கத்தில் குறிப்பாக குறிப்பிட்டு விடுகின்றது. அதை வைத்து முடிவுகளை எடுத்து புள்ளியையும் போட்டு விடுகின்றார்கள். இது மனிதர்களினுடைய பணியை இல்லாமல் செய்கின்றது. இதேவேளை AI ஒரு விடயத்தை உருவாக்குமாக இருந்தால் இது மனிதர்கள் எழுதினார்களா இல்லை AI எழுதினார்களா என்பதை இதுவரை கண்டுபிடிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் எழுதாமல் AI எழுதிய ஓர் ஆக்கத்தையே மனிதர்கள் எழுதியது போல மாற்றுவதற்கான புதிய ஒரு AI வந்திருக்கிறது.
இருக்கின்றது. அகாடமிக் ஹியூமனைசர் என்பது இதனுடைய பெயர். இதை வைத்து மனிதர்கள் எழுதியது போல அதை மாற்றி பேராசிரியர்களை ஏமாற்றி விடலாம் என்று இன்றைய நேச்சர் சஞ்சிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சுகாதாரத்துறை ஆராய்ச்சியாளர் பிரான்சிஸ்கோ மரியா கலிஸ்டோ இது பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த புதிய AI தனக்கு பல வகையிலும் துணையாக இருப்பதாகவும் விரைவாக பணிகளை செய்வதற்கு அது உதவியாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்படி மாற்றினாலும் கூட இதற்கான இன்னொரு AI ஆகிய பங்க்ராம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் போட்டு பார்ப்போமாக இருந்தால் இந்த கட்டுரையை எழுதியது AI-யா இல்லை மனிதரா என்பதை கண்டுபிடித்து விடலாம். AI ஒரு விடயத்தை தருகின்ற பொழுது அது சொற்களை வைத்து கணித இலக்கங்களின் மூலமாக பதிலை கண்டுபிடிக்கின்றது. அந்த வழியில் கண்டுபிடிக்கப்பட்டதா மனித மூளையில் இருந்து எழுதியதா என்பதை இது பிரித்து காட்டும். எனவே புதிய இந்த தொழில்நுட்பம் மூலமாக அகாடமிக் ஹியூமனைசரை வென்று கண்டுபிடிக்க முடியும் என்று இந்த நிறுவனம் கூறினாலும் கூட 100% இந்த மோசடிகளை கண்டுபிடிக்க முடியாது என்றே அவர் தெரிவிக்கின்றார். ஒருபுறம் பேராசிரியர்களை ஏமாற்றும் மென்பொருள்கள் வர, மறுபுறம் அதை கண்டுபிடிக்கும் மென்பொருள்களும் வர, கல்வி நிறுவனங்களுக்காக ஒதுக்குகின்ற பணத்தில் பெருந்தொகையான பணத்தை AI நிறுவனங்களே ஏப்பம் விட்டுவிடும் என்பதும் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் ஸ்டடீஸ் என்கின்ற கட்டமைப்பானது இது பற்றி கூறுகின்ற பொழுது, AI வரவினால் இப்பொழுது ஆய்வு கட்டுரைகளை எழுதுவோருடைய எண்ணிக்கையும் கட்டுரைகளும் அதிகரித்து விட்டது என்றும், சென்ற ஆண்டு மட்டும் 34 லட்சம் ஆய்வு கட்டுரைகள் எழுதப்பட்டு இருப்பதாகவும், இவை மிகப்பெரிய அளவிலான ஆய்வுகளாக இருப்பதாகவும், AI-னுடைய பின்னணி இல்லாமல் இவைகள் இல்லை என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் இதில் பல நன்மைகளும் உண்டு. இன்றைய பேராசிரியர்களில் AI-ஐ பயன்படுத்தும் பேராசிரியர்கள் மற்ற பேராசிரியர்களை விட 3 மடங்கு அதிகமான வெளியீட்டை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உயர் பதவிகளை பெறுவது, அதிக சம்பளம் பெறுவது போன்றவற்றில் AI அனுபவம் உள்ளவர்களுக்கு இன்றைய புதிய உலகம் வாய்ப்பாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது. AI பாவிக்கின்ற பேராசிரியர்கள் மற்ற பேராசிரியர்களை விட 5 மடங்கு அதிகமான உதாரணங்களை காட்டுகின்றார்கள். அதேவேளை போலியான ஆய்வுகளும் போலியான குறிப்புரைகளும் சந்தையில் குவிந்த வண்ணம் உள்ளன. ஆகவே புதிதாக வருகின்ற AI யுகத்தை எப்படி வெற்றி பெறப் போகின்றோம் என்பது, எப்படி தண்ணீரை இழந்து இந்த உலகம் நிற்கப் போகின்றதோ அதுபோல அறிவினுடைய நீர்மை தன்மையையும் இழந்து நிற்கப் போகின்றது என்பதுதான் அதிர்ச்சியான சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கின்றது. இதை எப்படி உலகம் எதிர்கொள்ளப் போகின்றது? இதுவும் சவாலாகவே இருக்க போகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.